இன்னைக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் வந்து அஜித்குமாருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய தம்பிக்கு அரசு வேலை வழங்கியிருக்காரு, பட்டாவுடன் கூடிய ஒரு வீடையும் வழங்கியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அந்த டாக்டர் நிகிதா அவர்கள் வந்து 2011 இவங்க மேல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிக்கு. என்னன்னா ஆல்ரெடி வந்து இவங்க வேலை வாங்கி தருவதாக கூறி ஒரு பணம் மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு புதிய தகவல் வந்து இப்ப நமக்கு வெளியாயிருக்கு. இந்த நிலையில நேற்று இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துல பேசப்பட்டது. மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி டிபைன் அவர்கள் வந்து பல கேள்விகள் வந்து முன் வச்சிருக்காரு அஜித்குமாரோடைய வழக்குல. என்ன மாதிரியான சராசரியா நமக்கு என்ன மாதிரியான கேள்விகள்லாம் இந்த வழக்குல தோணுதோ அதே மாதிரியான கேள்விகள் தான். அதாவது போலீசாரை பொறுத்த வரைக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை மட்டும்தான் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க கோர்ட்ல. ஆனா கோவில்ல அந்த அடிக்கப்பட்ட அந்த சிசிடிவி கேமராலாம் வந்து எஸ்பி ஆபீஸ்க்கு டைரக்டா போயிருக்கு. ஏன் அந்த சிசிடிவி காட்சிகள்லாம் வந்து நீதிபதி அண்ட கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதே கேள்வி நமக்கும் வந்தது. இதையடுத்து நீதிபதிகள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வர ஜூலை 8ஆம் தேதி வந்து இந்த கேஸோட இன்னொரு ஹியரிங் இருக்கு. அப்போ வந்து அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து எனக்கு கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.